அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு சயின்ஸ் வே அகாடமி. மற்றொரு வீடியோவில் அன்பார்ந்த மாணவர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. லாஸ்ட் வீடியோவில் 5 சயின்டிஃபிக் ஸ்டடி டிப்ஸ் வழங்கியிருந்தோம். அந்த டிப்ஸ் எல்லாரும் பார்த்து பிரயோசனம் அடைஞ்சிருப்பீங்க அண்ட் அந்த டிப்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் ஸ்டடியில் மிக முக்கியமான ஒரு ப்ரொசஸ் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பிரயோசனம் அடைங்க. ஸோ இந்த ஸ்டடி அப்படின்னு சொல்ற நேரம் அதுல மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த மீட்டல், இந்த ரிவிஷன் செய்யறது. ஸோ இந்த ரிவிஷன் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க ஒரு சக்சஸான ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கலாம், ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த ரிவிஷன் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த போர்டில் எழுதியிருக்கிற இந்த ஸ்ட்ராங்கர் நியூரல் பாத்வே, அதே மாதிரி இந்த ரீகோலிங், ரீரீடிங் இதெல்லாம் என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுல சிம்பிளா சொல்ல போனா இந்த ரிவிஷன் அப்படின்னு சொல்றது ஸ்பேஸ்ட் ரிப்பிட்டேஷனாக இருக்கு. ஸோ அது என்னன்றதுக்கு முதல்ல இந்த நியூரல் பாத்வே அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் உடல்ல நடக்கக்கூடிய எல்லா செயற்பாடுகளும் மூளையில கொண்ட்ரோல்ல நடக்குது. ஸோ மூளையில நரம்புகளுக்கு இடையில தொடர்புகள் உருவாகிறது. ஒரு செயற்பாட்டுக்கு தனித்துவமான ஒரு நியூரல் பாத்வே அங்கு கிரியேட் ஆகுது. தொடர்ச்சியாக ஒரு வேலையை நீங்க செய்யற நேரம் அந்த மூளையில அதே நியூரல் பாத்வே கிரியேட் ஆகி அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாத்வேயாக மாறுது. ஸோ அந்த டைம்ல குறிப்பிட்ட ஒரு வேலையை உங்களால ஈஸியா செய்யக்கூடியதாக இருக்கு. ஸ்ட்ராங்கான நியூரல் பாத்வேன்னு சொல்றது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது உங்களால இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான நியூரல் பாத்வே நாங்க எதன் மூலம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா தொடர்ச்சியான ப்ராக்டிஸ் மூலம் உருவாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாஸ்கெட் பால் பிளேயருக்கும் எங்களுக்கும் இடையில இருக்க வித்தியாசம். ஸோ அவர் குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் ஈஸியா அந்த பாஸ்கெட்ல போல த்ரோ பண்ணுவார். பட் எங்களால் அது முடியாம இருக்கும். இந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா அவருக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த நியூரல் பாத்வேல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் காரணம். ஸோ அவர்ல வந்துட்டு அந்த பாஸ்கெட் பால் த்ரோவிங் அப்படின்னு சொல்ற அந்த ப்ரொசஸுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான நியூரல் பாத்வே அவரோட பிரெயின்ல கிரியேட் ஆகிருக்கு. பட் எங்கட பிரெயின்ல அதுக்கான ஒரு நியூரல் பாத்வே கிரியேட் ஆகலை. இதுதான் ரீசன். ஸோ எங்களுக்கும் இந்த இந்த பாஸ்கெட் பால் த்ரோவிங்குக்கான அந்த ப்ரொசஸுக்கான ஒரு நியூரல் பாத்வே நாங்கள் கிரியேட் பண்ணினா, அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான நியூரல் பாத்வே கிரியேட் பண்ணினா எங்களாலையும் ஈஸியா அவரை மாதிரி அந்த போலை த்ரோ பண்ண இயலும். ஸோ அதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டடியிலையும் வந்துட்டு தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் படிக்கிற நேரம் அந்த பிரெயின்ல வந்துட்டு குயிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நியூரல் பாத்வே உருவாகும். ஈஸியாக எங்களால் ஸ்டடி பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், மெமரைஸ் பண்ணலாம். ஸோ எங்களோட பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரெயின் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல இந்த மீட்டல் எந்த காலப்பகுதியில செய்யறது, எந்த கால இடைவெளியில செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஒரு ஆய்வுல என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சோம்னா, ஒரு மனிதன் ஒரு மூளையில ஒரு விஷயத்தை பதிகிற நேரம் தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக மீட்டல் செய்யாம இருப்பானாக இருந்தா அந்த மூளை என்ன செய்யும்னு சொல்லிச்சோம்னா கொஞ்சமாக அந்த விஷயத்தை இரேஸ் பண்ணிட்டு போகும். ஸோ எந்த டைம்ல அந்த இரேஸ் ஆக ஸ்டார்ட் பண்ற டைம்ல திரும்பியும் அந்த விஷயத்தை நாங்கள் அந்த பிரெயினுக்கு கொடுப்போமாக இருந்தால் மீண்டும் அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இந்த கால எல்லை பொருத்தமான ஒரு கால எல்லை, எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு கால எல்லை தான் இந்த கிராஃப்ல நாங்க பார்க்கோம். ஸோ முதல் நாள் படிச்சார் அப்படின்னு சொல்லிச்சு அந்த விஷயத்த நெக்ஸ்ட் டே அவரு அதை ரிவிஷன் செய்யணும். ஸோ அந்த நெக்ஸ்ட் டே ரிவிஷன் செஞ்ச ஒருத்தர் படித்த ஃபர்ஸ்ட் டேயிலிருந்து ஒரு 7வது நாள்ல ரிவிஷன் செய்யணும். ஸோ அதே மாதிரி ஒரு 16வது நாள், அதே போல ஒரு 35வது நாள்ல அதை ரிவிஷன் செய்யணும். ஸோ இப்படி செய்யற நேரம் தொடர்ச்சியாக பிரெயின்ல அந்த விஷயத்தை அவரால் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த கிராஃப் மூலம் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கும் எப்படி எங்களோட பிரெயின் வந்து ஒரு விஷயத்தை சர்வ் பண்ணுது. ஸோ இது ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் என்ன செய்யலாம், இது மாறுபடலாம். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு எவரேஜான ஒரு இது. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்டுக்கு இந்த கால இடைவெளியை நீங்க என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டுக்கு இந்த கால இடைவெளியை நீங்க குறைச்சி மீட்டல் செய்யலாம். அதாவது மீட்டல் செய்யக்கூடிய இந்த கால இடைவெளியை நீங்க கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். அது உங்களோட அந்த சப்ஜெக்டோட ஈஸினஸை பொறுத்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த மீட்டல் செய்யறது அப்படின்னு சொல்ற நேரம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் செய்யற மிகப்பெரிய ஒரு தவறு தான் புக்கை எகைன் ரீட் பண்றது, அதாவது ரீரீடிங் செய்யறது. ஸோ இப்படி செய்யறதால எங்களோட பிரெயின் டெவலப் ஆகாது. அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ரீட் பண்றோம், ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சோம்னா
3 ப்ராசஸ் ஊடாக வந்துட்டு எங்களோட மூளையில் ஸ்டோர் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் விஷுவல், அதாவது அந்த பிரெயின் வந்துட்டு எதை பார்க்குதோ அதை எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி 2வது பகுதி, மூளையிட பகுதி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் வாசிக்கக்கூடிய அந்த எழுத்துகள் இருக்கிற விளக்கங்களை அறிந்து கொள்ளும் இன்டர்பிரிட்டேஷன். 3வது ப்ராசஸாக என்ன செய்யும், இது 2யும் அனலைஸ் பண்ணி 3வதாக அது ஸ்டோர் பண்ணும் ஒரு பகுதியில். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணப்பட்ட இந்த பகுதியை நாங்கள் தூண்டுதல் செய்கிறது தான் ஒரு பவர்ஃபுல்லான மெமரி எங்களால் உருவாக்கலாம். ஸோ இந்த ஸ்டோர் பண்ணப்பட்ட பகுதியை எப்படி எங்களால் தூண்டலாம், அந்த தூண்டுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு வே தான் நாங்கள் ரீகால் பண்ணுறது. ஸோ நீங்கள் ரீரீடிங் பண்ணுறதால என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட மூளையில் இருக்கிற அந்த விஷுவலுக்குரிய பகுதி மட்டும்தான் ஸ்டிமுலேட் பண்ணப்படும். இதால் உங்களால் பவர்ஃபுல்லான ஒரு மெமரியை எடுக்க இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயம் அந்த உங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த பிரெயின் பகுதியை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ரீகால் பண்ணணும். ஸோ இந்த புக்கை நீங்கள் திறந்து வச்சுட்டு படிக்கிறது இல்லாமல் புக்கை மூடிட்டு நீங்கள் ஏற்கனவே படித்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஸோ அந்த ஞாபகப்படுத்துகிற நேரம் அதில் இருக்கிற டாபிக் என்ன, குறிப்பிட்ட சப்ஜெக்டில் என்ன டாபிக் இருக்கு, அத்தோடு அதில் என்ன கேள்விகள் இருக்கி, அந்த கேள்விகளை நீங்கள் உருவாக்கணும். அந்த கேள்விகளுக்கு பதிலை நீங்களே கொடுக்கணும். இதுதான் இந்த ரீகாலிங் மெத்தட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த பெஸ்ட்டான ஒரு ரிவிஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸாம்லேயும் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட விடைபெறுறேன். நன்றி.